இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் என்னுடைய 8 வருஷ போராட்டத்துடைய தோல்வி தான் நான் நினைக்கிறேன். 8 வருஷமாக அது தொடர்ச்சி நான் போராடினேன். ஆனால் இது எனக்கு தோல்வி தான் அந்த தீர்ப்பு. ஏன்னா கோயிலில் எல்லா சாதியினரும் அர்ச்சகராக ஆகலாம் அப்படின்றதான் என்னுடைய அதுக்காக போராடிட்டுருக்கேன். ஆனால் அதில் ஆகம முறைப்படி இருக்கிற கோயிலில் போய் பணியிடம் செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாது. ஏன்னா இப்போ நான் வேலை செஞ்சேன்னா அந்த கோயிலில் அவன் மறுபடியும் என்ன பண்ணுவான், வழக்கு போடுவான், மறுபடியும் தீண்டாமல் மறுபடியும் போராட்டம் தான். அது தீர்வே இல்லை அப்படின்றதான். இந்த அரசை நம்பினேன், அந்த அரசை இப்படி கை விடுன்னு நினைக்கல. ஆனால் இப்போது ஒவ்வொரு மக்களுடைய சுயமரியாதை பிரச்சனை, தன்மான பிரச்சனை இது. ஒவ்வொரு எல்லாருடைய தீண்டாமை இது என்னுடைய வேலை பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த 8 வருஷத்தெல்லாம் நான் தொடச்ச பல போராட்டங்கள் பண்ணிகிட்ருக்கோம். என்னை அடித்தான் இந்து முன்னணிக்காரன். அதே போல் பார்த்தோன்னா உனக்கு வேறு வேலை வாங்கி தரேன், அரசு வேலை வாங்கி தரேன், உனக்கு எவ்வளோ பணம் வேணும் நான் பேங்க்கில் போடுறேன். எத்தனை பேர் தெரியுமாங்களா பேரம் பேசுகிறாங்க, இந்த சங்கத்தை வாபஸ் கேஸை வாபஸ் வாங்கிட்டு எத்தனை பேர் பேரம் பேசுகிறாங்க தெரியுங்களா? ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நான் தொடர்ச்சியாக அந்த பேரம் பேசாமல் இந்த கேஸை நின்று நடத்திட்டு இருக்கோம். எதுக்காக? ஒவ்வொரு மக்களுடைய தன்மான பிரச்சனை, சுயமரியாதை பிரச்சனை, கருவறை தீண்டாமைக்கு எதிராக நான் தொடர்ச்சியாக நான் போராடிட்டுருக்கேன். என்னுடைய வேலைக்காக இது இல்லை. ஆனால் தீர்ப்பு இப்படி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கல. இப்போ திருவண்ணாமலை கோயிலே நான் வேலை செய்கிறேன் அப்படின்னா, எனக்கு வேலை போடுறாங்க அப்படின்னா, ஆனால் வேலை செய்ய விட மாட்டாங்க. எல்லா இடத்தையும் எதிர்ப்பாங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் எதிர்ப்பாங்க, எல்லா விஷயத்திலும் எதிர்ப்பாங்க. இப்போ என்ன இவன் தாடி வைக்கல, ஏதாவது இது பண்ணல, இல்லைனா முறைப்படி நீ நடந்து வரல, இல்லை முடி இப்படி வச்சுக்கல, ஆக முறைப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா, அதில் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி போட்டது எல்லாமே எனக்கு வேஸ்ட்டு. இன்றைக்கி இது ஃபுல்லாகவே வேஸ்ட்டு. இன்றைக்கி தீர்ப்பு கொடுத்ததில் இது எல்லாமே எனக்கு வேஸ்ட்டு. இதுதான் இன்றைக்கி நிலமை. 206 பேர் மேடம். பயிற்சி பள்ளி இதுவரை மூடிட்டாங்க. 2007 2008 மூடிட்டாங்க. ஆனால் நாங்கள் பயிற்சி படிக்கும்போது எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார், ஆகம வாத்தியார், தமிழ் வாத்தியார் 2 பேரையும் அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் நான் படித்தேன். அருணாச்சல திருக்கோயிலில் அங்கே பிராமண சங்க தலைவர் PT ரமேஷ் கூட இருக்கிற நண்பர்கள் ஆளை வச்சு எங்கள் வாத்தியாரை அடித்தாங்க. அது கேஸ் நடந்து மீடியாவில் எல்லாமே வந்திருக்கு. இது தொடர்ச்சியாக அவர் நாங்கள் மாணவர் சார்பில் நாங்கள் போய் பேசி அவர் மறுபடியும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அவர் உயிரை பணம் வச்சு சொல்லிக் கொடுத்தார். இதே போல் பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் கற்றுக்கிறதுக்கு நாங்களே சிலை செஞ்சுக்கிட்டோம். பிராமணர்கள் கோயில் உள்ள சிலையை எடுத்துகிட்டு வரக்கூடாது, எங்கள் பாடசாலை உள்ள எடுத்துகிட்டு வரக்கூடாது அவங்க சொன்னாங்க. எங்கள் மாணவர்கள் சார்பில் எங்கள் மாணவர்களே கலெக்ட் பண்ணி துட்டு நாங்களே சிலை செஞ்சு நாங்களே பூஜை கற்றுக்கிட்டோம். இன்றைக்கி வரைக்கும் இதெல்லாம் நாங்கள் அனுபவிச்சுருக்கோம். இவ்வளோ அனுபவங்கள், இத்தனை போராட்டங்கள், எல்லா கொடுமையும் அனுபவிச்சு போராடிட்டு இருக்கோம். ஆனால் இப்படி ஒரு தீர்ப்பு வரும்னு எதிர்பார்க்கலாம். இது அரசியல் கட்சியோ நான் எல்லாருமே நான் இன்றைக்கி வரைக்கும் நடுத்தரில் தான் இருக்கேன். ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி மற்ற அமைப்புகள், மற்ற சாதியை எதிர்க்கிற எல்லா அமைப்புகளோடு சேர்ந்து தொடர்ச்சி நான் போராடுவோம். எனக்கு அரசு ஒரே ஒரு கோரிக்கை, தமிழக அரசு உடனடியாக இதுக்கு ஒரு தீர்வு சொல்லி எனக்கு பணி நியமனம் செய்யணும். அவ்வளோ இல்லை, இதில் ரிவ்யூ தாங்க போட முடியும். ரிவ்யூ போட்ட பிறகு தான் ரிவ்யூ அதே ஜட்ஜிக்கிட்ட தான் வரும். இப்போ நாங்கள் சிதம்பரம் கோயில் வழக்கில் ரிவ்யூ போட்டோம், டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. அதன் மேலே க்யூரிட்டி போடணும். இது மல்டிபிள் ப்ராசஸ் அது ஒரு 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 பாயிண்ட், ஒரு சின்ன வழி, அவ்வளோதான். இது தமிழக அரசாங்கம் இதில் உறுதியாக நின்று நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான். அரசினுடைய கையில் தான் இருக்குது. அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும்னா அதற்குரிய மக்கள் போராட்டம், அரசியல் கட்சிகளுடைய அழுத்தம், சமூகத்தில் எல்லாரும் இதுக்கு ஆதரவாக பேசுகிறது, அதுதான் நடக்கும். வெறும் எழுத்தில் மட்டுமே சாதிக்க முடியாதுங்க. ஆமாம், ஜாயின் பண்ணவே முடியாது. உதாரணத்துக்கு திருவண்ணாமலை கோயிலில் லட்டு பிடிக்கணும்னு சொல்லி எம்ப்ளாய்மெண்ட்டு கால்ஃபர் பண்ணுறாங்க. அந்த லட்டு பிராமணர்கள் மட்டும் விண்ணப்பிக்கணும்னு போடுறாங்க, அதில் கண்டிஷன்.
லட்டு பிடிக்கிறது கூடமா நமக்கு பிராமணர் வேணும்? அப்போ நம்மளால் லட்டு கூடமா பிடிக்க மாட்டான் கோயிலில். வந்து ரொம்ப நீங்கள் சிரிக்கிறீங்க. இது கேஸ் போட்டு அப்படியே காப்பு காய்ச்சி போச்சுங்க. அந்த கட்டை தூக்கி இதுக்கு வந்து கோயிலில் போய் நம்ம வந்து பெரியார் சொன்ன அரசியல் அமைப்பு சட்டத்தை கொளுத்துனார் பார்த்தீங்களா? உள்ளபடியே பெரியார் வந்து பெரியார் தாங்க. 72லேயே வந்து இந்த சட்டத்தை கொளுத்துறது தான் தீர்வுன்னு சொன்னார் பார்த்தீங்களா? நாங்கள் வந்து திரும்ப கோர்ட்டில் போய் ஏதாவது செஞ்சிடலான்னு வழக்கறிஞர்கள் போகிறது தான் பெரிய வந்து தவறாக நினைக்கிறோம். சட்டேரி போராட்டம் இல்லை, இதுதான் தீர்வுன்னு சொல்கிறார்ல. சாதி இது பாதுகாக்கிறதுங்கிறது தானே அதுக்காக அவர் முன் வச்சது. ஒரு பார்ப்பனர் வந்து வழக்கு போடுறதுக்கும் ஒரு பையன் போய் வழக்கு போட்டு ஜெயிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. 2 ஈக்குவல் கிடையாது. இந்த மாணவர்களுக்கே நாங்கள் அமைப்பு சார்ந்து நாங்கள் ஒரு பெரிய வழக்கறிஞர்கள் வந்து குழுவே வந்து இந்த 26, 25 வந்து ஒர்க் பண்ணி பல முறை சுப்ரீம் கோர்ட் போய் பல சீனியர் அட்வொகேட்ஸு பார்த்து நாங்கள் இது பண்ணியிருக்கிறோம். இப்போ இவருக்கு எதிராக ஸ்டே பண்ணிட்டாங்கன்னா திருவண்ணாமலை கோர்ட்டில் வந்து இவருக்கு எதிராக யார் வழக்கு நடத்துவா? அந்த பார்ப்பனருக்கு கோயில் வருமானம் இருக்குது, அவர்களை ஸ்பான்சர் பண்ணுவாங்க, நிறைய ஊரில் இருக்காங்க. இவருக்கு யார் இருக்கிறா? அப்போ இது வந்து வழக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நடக்காத ஒன்று பேசுகிறதுல வந்து ஒரு திருப்தி அடைஞ்சிக்க முடியுமான்னு கேட்குறேன். நடக்காத ஒன்றுக்காக திருப்தி அடைஞ்சிக்க முடியுமா? அப்போ பொது கோயிலில் தகுதி இருக்கா இல்லையா அதை போடு அப்படிங்கிறது தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லணும். அதை தான் ஜிஓ சொல்லுது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்தாமல் ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கும் நீ வந்து கேஸ் போட்டு அதை தீர்வு பண்ணிக்க, உள்ளூர் கோர்ட்டில் தீர்வு பண்ணிக்க அப்படின்னா இவர் வேலைக்கு போவாரா, கேஸ் நடத்துவாரா? இவரால் அது முடியுமா? இது இவருடைய வேலையாது. ஒரு பணி நியமனம் படிக்கிறது தான் நான் பண்ண முடியுமே தவிர நான் வந்து அவர்களை எதிர்த்து கேஸ் நடத்திட்டு இருக்க முடியுமா? இந்த மன உளைச்சலை கொஞ்சம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, இது தீர்வு கிடையாது. இது மீண்டும் பிரச்சனை அதிகரிக்க தான் செய்யுது.